ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சைபர் பார்க் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சைபர் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடி கார்டு சீரியஸில் ஓட்டர் ஐடி வந்து எப்படி 2 நிமிஷத்தில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தாலே போதும். பட் ஆனால் லேட்டஸ்ட்டாக இருக்கணும். 2 நிமிஷத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சேவை மையத்தில் போய்ட்டு பிளாஸ்டிக் கார்டு வந்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓட்டர் ஐடி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓட்டர் ஐடி வெப்சைட் பார்த்தீங்கன்னா NVPS அப்படின்னு அடிங்க கூகுளில். ஸோ இந்த NVPSனால் நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த 2 நிமிஷத்தில் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நவம்பர் 2020க்கு அப்புறம் அப்ளை பண்ணது மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பழைய ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கீங்க, அது புதுசாக மாற்றணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து இன்னும் ஆன்லைனில் வரல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போதைக்கு தாலுக்கா ஆஃபீஸில் அதை கொடுத்து வந்து நீங்கள் புது கார்டு வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனில் வந்து குயிக்காக வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணுறது லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணது எல்லாமே இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு பிளாஸ்டிக் கார்டு பக்கத்தில் ஏதோ ஒரு சென்டரில் போய்ட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடியில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, QR கோடு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனுடைய என்ன சொல்கிறது, அந்த ஃபேக் கார்டு இல்லாமல் அதனுடைய ஒரிஜினாலிட்டியை உடனே நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த QR கோடு இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கார்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆதார் கார்டு மாதிரி. நம்ம பழைய கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் அலையணும், இல்லை அங்கேருந்து வரணும், அந்த மாதிரி டைம் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட ஆதார் கார்டு மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை உடனே வந்து ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபாக காட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர், மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா டோன்ட் ஹேவ் எபிக் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ லாகின் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ், கேப்சா இன்வேலிட் வந்திருக்கு. கேப்சா வந்து கேப் ஸ்மால் எல்லாமே வந்து அதில் இருக்க மாதிரி அப்படியே டைப் பண்ணோம். லாகின் பண்ணோண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எபிக் டவுன்லோடு, நம்மளோட எபிக் நம்பரை சர்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டர் ஐடி டெலிட் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, நியூ அப்ளை பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ என்ன கிளிக் பண்ணோம் அப்படின்னா எபிக் டவுன்லோடு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் கொடுங்க. எபிக் நம்பர் இருந்தது அப்படின்னா எபிக் நம்பர் கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ண ரெசிப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெசிப்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு தமிழ்நாடு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா OTP சென்று தரீங்க மொபைலுக்கு. வந்து நீங்கள் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்தா மொபைலுக்கு OTP வரும். நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூனிக் மொபைல் நம்பர் கொடுங்க. அதாவது ஒரு ஓட்டர் ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுங்க. அப்போ தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு OTP வரும், இல்லாட்டி வராது. ஓகேவா? ஸோ OTP என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் கொடுங்க. நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி PDF இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா PDF இப்படி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி ஒரு கார்டு வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.